இது 3 வீடு தான். இட்லி வடை தோசை தான் இருக்கு. 3 பசங்க விளையாடு. சும்மா இருங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி உன் வீடு அது இதுங்கிறீங்களே. நான் சொல்றேமா, இது உன் வீடுதான். கல்யாணம் ஆகாம போயிடுமா? நான் ஒருத்தன் இல்ல. இவங்க அப்பாவை நான் முடிச்சு உழுக்குல மனுஷன் அப்படியே அசந்து போயிட்டாரு. நீ பாக்கல அந்த காட்சிய? மாமா, இந்த ஐடியாவே நான் தான் உங்களுக்கு கொடுத்தது. ஆமா, என் கல்யாண விஷயமா எங்க அப்பா என்ன சொன்னாரு உங்ககிட்ட? என்னத்த சொல்றது? யாரையும் அரெஸ்ட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சிருக்காங்களா? யாரையாவா? என் கல்யாண விஷயமா அரெஸ்ட் பண்ணணும்னா உங்க எல்லாம் பண்ணணும். வேற யாரோ 2 பேரை அரெஸ்ட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சிருக்காங்களா? உங்க அப்பா அது விஷயம் என்ன அது இதுன்னு பாத்துட்டு வரேன்ட்டு போயிருக்கிறாரு. அதை சொல்ல வந்து தொடர்ந்த வீட்டில் நாய் பூந்த மாதிரி ஏன் கூட்டணும் எந்திரிக்கிற? உட்காரியா தம்பி, உங்க அப்பா என்ன சொன்னார் பத்தியா? நீ மறுபடியும் சொல்ல சொல்லுங்க. ஷாப்பா, இவரை பார்த்து என்ன சொன்னீங்க? நாயா? அவரு மட்டும் இல்லடா, நீ இல்லடா நாய். என்ன பெற்றதே நீங்க அப்பா, ஞாபகம் வச்சுங்க. கையால கேட்டா உன் பொண்ணை விட்டு வெளியே போ. விளையாடுறியா? மாப்பிள்ளை அவ்வளவுதானா? குட்டியா டாடி, இவங்களை வெளியே போன்னு சொல்லிட்டு நீங்க யாரு? இப்ப சொத்து பூரா பாட்ட முடியுது. இப்ப நான் மேஜர், ஞாபகம் இருக்கா? ஏண்டா என்ன பார்க்கலும் இவங்க எல்லாம் உனக்கு ஒச்சியா போச்சு இல்ல? இருக்க உங்க மகன் சொல்லட்டும், அப்ப நாங்க போறோம். என்னப்பா அது, உங்களுக்கு உலகமே தெரியல? காதல் ஜோடியை பிரிக்கிறது அவ்வளவு ஈஸியா? நிறுத்துற, பொல்லாத ஜோடியை கண்டுட்ட தொலைச்சிருவன் தொலைச்சு. நீ இவளை இழுத்துட்டு வருவ, நான் பாத்துக்கிட்டு இருக்கணும். இவளை இழுக்க முடியுமாப்பா? நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம வீட்டுக்கே கூட்டிட்டு வந்திருக்கிறேன். திருப்பி சொல்றியா நீ? எதுக்கு சண்டை? சம்பந்தி நமக்குள்ள எதுக்கு சண்டை? ஒரு சூழ்ச்சி நீங்க படிக்காதடா. சூழ்ச்சி இல்ல டாடி, தயவுசெய்து புரிஞ்சுங்க. திஸ் இஸ் காதலர்கள் கல்யாண திட்டம். தட்ஸ் ஆல். ஏன் இதை மேலும் வளர்த்துற? பாரு, எல்லாரும் வேடிக்கை பாக்குறாங்க. ஏன் பார்க்க மாட்டாங்க? நடு ரோட்டில் நடக்க வேண்டிய சண்டை இப்ப வீட்டுக்குள்ள நடக்குது. பத்தி இல்ல உன் மகனை சௌக்கியமா உட்கார்ந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு. நான் சொல்றதை கேளுப்பா. நீதான் பெரிய மனசு பண்ணி உன் பையன் கல்யாணத்தை நடத்தி வைக்க. நான் என்னத்தான் நடத்தி வைக்கிறது? அதான் ஒன்னொன்னா நடந்துகிட்டே இருக்கேன். இதெல்லாம் நம்ம கையில இல்லப்பா. ஏ செல்லப்பா, அந்த பெண்ணை கூட்டிட்டு அப்படி வந்து நில்லு. பாசு எழுந்துரு போ. காஞ்சனா, நீயும் போமா. நீங்க ஏப்பா நின்னுட்டு இருக்கீங்க? விஷோ, போய் எல்லாரையும் ஆசீர்வாதம் பண்ணு போ. இன்னும் என்னப்பா கோவம்? விட்டனே. என் கோபத்தை நான் ஏன் விட்டேன் தெரியுமா? நானும் சின்ன வயசுல சும்மா இருக்கல. காதல் கல்யாணம். எங்க கல்யாணத்துக்காக 2 வாட்டி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் திரும்பி வந்துதான் எங்க கல்யாணம் நடந்தது. அதை நினைச்சு பார்த்தா இது நத்திங் நத்திங். நாங்க போய் நிக்கிற ஒவ்வொருத்தரை அனுப்பிச்சு விடு. மகராஜர்களா தீர்காயுசாயிருங்க. இனிமே தாடி ஒட்டாதே போ. அடுத்தாப்புல மகராஜர்களா இருங்க. இனிமே தண்டை அடிச்சு போராட்டம் நடத்தாதே போ. அடுத்தாப்புல நாட்டி வாடி கும்பிடுற. டேய், உனக்கு ஒண்ணு முக்கியமா சொல்லணும். சினிமா பைத்தியமே உனக்கு வரப்படாது. போ. சொல்லிட்டு இருக்கிறான். அடுத்தாப்புல தனியா அதான் ஒட்டிட்டு இனிமே எங்க பக்கத்துல பி சினிமா ஒட்டுற. ஐயா, அப்பா நீங்களா? அசோ, நீங்க ஏடா இருக்க? உனக்கு ஒரு ஆபத்து இல்லையே? ஒண்ணும் இல்லப்பா. அப்பாடா, இந்த இருக்கிற இவர் உன்னை ஜெயில தள்ளிட்டு மறுகாரியம் பாக்குறேன்னு என்கிட்ட சபதம் பண்ணிட்டு வந்தாரு. நான் என்னமோ ஏதோன்னு பயந்து போய் ரயில் ஏறி முடியாருடா. போய் வாத்தியார, உங்க பையனுக்கு கல்யாணம் நிச்சயமா இருக்கையா? கரெக்ட் டைம் வந்துட்டீர. கல்யாணமா? ஆமா, என் பொண்ணை தான் கொடுக்க போறேன். உனக்கு சம்மதம் தானே? எங்க அப்பாவுக்கு என்ன கசக்குமா? அப்படியானா 3 ஜோடிகளுக்கு நாளைக்கே கல்யாணம். சம்பந்தி, நாளைக்கேவா? எனக்கு வேட்டி சட்டை துணிமணி புதுசா ஒண்ணுமே எடுக்கலையே. மானத்தை வாங்காதையா. ஏன் ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணுவியா? தயவு செய்து நீதான் என் மாமனார்னு அவங்ககிட்ட சொல்லிடாதையா.